நாமம் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட் டாபிக்கா ஒரு 2-3 விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கான எல்லா பதிலுமே இப்போது வந்திருக்குது. ஒரு தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, லெபனானுடைய கவர்மெண்ட் நேரடியாக போருக்குள்ள இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேத்து லெபனானுடைய கவர்மெண்டை சேர்ந்த ஊழியர்கள் நேத்து இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல இறந்திருக்காங்க. அப்ப என்ன ஆயிருது, இங்க பார்க்கும்போது போராளி குழுக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் தாக்குதல்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்ப கவர்மெண்ட் ஆளுக, ஐநாவுடைய ஆட்கள், அந்த மாதிரி இந்த மாதிரி பொதுவான ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க இறக்கும் போது என்ன ஆயிரும்னா, அதை காரணமா கொண்டு இவங்க என்ன பண்ண போறாங்க, இப்ப கவர்மெண்டே உள்ள வர போறாங்க, இனி லெபனானுடைய ஆர்மி சேர போகுது, இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான செய்தி நேற்று இரவு பாத்தீங்கன்னா சாயங்காலத்துல இருந்தே போயிட்டு இருந்துச்சு. அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்க. அது இல்லாம ரஷ்யா என்ன பண்ண போறாங்க, இஸ்ரேலை தாக போறாங்க. ஏன்னா ரஷ்யால இருந்து சொல்லிட்டாங்க, மக்கள் எல்லாம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, இஸ்ரேல்ல இருந்து வந்துருங்க நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே என்ன அர்த்தம், நாங்க இஸ்ரேலை அடிக்க போறோம் தான் அர்த்தம். இப்ப பாருங்க, அடுத்தது ஒரு பெரும் பிரச்சனையா போயிருச்சு. ரஷ்யா மேலேயே இஸ்ரேல் கை வச்சனால என்ன ஆயிரும்னா, இஸ்ரேலுக்கு இப்ப ரஷ்யா தாக்குவாங்க. இஸ்ரேலுக்கு ரஷ்யா மட்டும் உள்ள வந்தாங்கன்னா அமெரிக்கா வந்துருவாங்க. அப்படி எல்லாரும் வந்தாங்கன்னா இது வேர்ல்டு வார் 3 போயிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா சரியான பதில் வந்திருக்குது. இன்னும் இது மட்டும் இல்லாம காசாக்குள்ளேயும் லெபனானுக்குள்ளேயும் நடந்த சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காசாவுடைய நிகழ்வுகளை பத்தி பார்த்துட்டு போயிடலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஒரு வாரமாக காசாவை பத்தி யாராவது பேசுறாங்களா? பேசவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? ஏன்னா லெபனான் பக்கம் இது திருமணம்னால லெபனானை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே லெபனான்ல இருந்து ஈரான் திருமணம்னால ஈரானை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்படியே பேசி பேசி கடைசியா எது ஆரம்பிக்கப்பட்டுச்சு? காசாலதான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எதுக்காக இந்த போராட்டம்? எல்லாமே பாலஸ்தீனத்துடைய சுதந்திரத்துக்காகத்தான். அதை மறைக்கணும், அதை அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு இது எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னே தெரியாம பண்ணணுங்கிறதா இஸ்ரேலோட நோக்கம். அதுக்காகத்தான் போய் இவங்க லெபனானை வம்புக்கு இழுக்கிறாங்க. அதுதான் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு வருஷமா பார்த்தா காசால இருக்கக்கூடிய போராளிகள்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. லெபனானும் நேரடியாக நாம உள்ளக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியிருந்து தாக்குதல் பண்ணாலும் எவ்வளவோ தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் மீறி தலைவர்களை எல்லாம் கொன்னு இவங்களெல்லாம் வம்பு கிழித்து இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே அந்த பக்கம் போற திசை மாதிரி ஒரு வாரமா எல்லாரும் லெபனான்னே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த போரே எதுக்காக லெபனான் செய்றாங்க அப்படிங்கறத மறந்துட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய நோக்கமா இருக்கு. அதை அவங்க வெற்றிகரமா செஞ்சுட்டு இருக்காங்க. இது பார்த்தா காசால இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாலஸ்தீன சுதந்திரத்துக்கும் ரொம்பவே இடையூறாக இருந்துட்டு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்போ கூட பாத்தீங்கன்னா 74 பேர் இறந்திருக்காங்க. அங்க இறக்குறவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவங்க பக்கம் இப்ப பார்வை திரும்புறது இல்ல. அங்க ஸ்கூல் இப்பயும் அடிபட்டுட்டு தான் இருக்கு. அங்க இன்னுமே பார்த்தா அகதிகள் முகாம் அழிக்கப்பட்டு இருக்கு. வெஸ்ட் பேங்க்ல பாத்தீங்கன்னா உள்ளக்குள்ள ராணுவம் பூந்து அத்துமீறிட்டு இருக்காங்க, கைது பண்ணிட்டு இருக்காங்க, இடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா எதை பத்தி யாரு பேச போறதுல? அப்படியே லெபனான், இன்னொரு பக்கம் ஈரான், இந்த பக்கம் அப்படியே திரும்பினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்க விரும்பினதை சாதிக்கிறதுக்கான நல்ல ஒரு நேரம் கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அதை தான் இஸ்ரேல் பிளான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பல ஆய்வாளர்கள் பல தடவை சொன்னாங்க. இன்னைக்கு அது பார்த்தா நிஜமாலுமே நடந்துட்டு இருக்குது. இதற்கு நடுவுல எப்படியாவது திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் திசை திருப்புறதுக்காக அங்க போய் அடிக்கிறது, இங்க போய் அடிக்கிறது, எல்லா பக்கம் இருந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேல் அடிச்சு எல்லாத்தையும் வம்பு கிழக்க வச்சு அப்படியே காசாவை பத்தி கொஞ்ச நேரம் எல்லாரும் மறந்துருங்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நேற்றைய தினம் ரொம்ப ஹாட் டாபிக்கா இருந்த தினம் பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய நிலையங்களை சிரியாவுடைய டமாஸ்கஸ்ல வச்சு தாக்கிட்டாங்க இஸ்ரேலு. அதனால என்ன ஆச்சுன்னா, இப்ப ரஷ்யா அறிவிச்சுட்டாங்க, மக்கள்லாம் வெளியேறுங்க அப்படின்ட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாக்க போறாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. சிரியால இருந்து ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தாக்குனது ஈரான் சம்பந்தமான நிலையங்கள் தான், அவங்களுடைய ஆயுதங்கள் அங்க இருந்தனாலதான் நாங்க தாக்கணும், அவங்களுடைய ஆயுதங்கள் எங்களையும் என்ன பண்ணுது, தாக்குது, அதுக்காக அந்த ஆயுதங்களுக்கு நீங்க இடம் கொடுத்தா நாங்க தாக்குவோம், மற்றபடி உங்களை நாங்க தாக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசனை இப்ப இஸ்ரேல் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரீசனை கொடுத்துட்டா அதை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ரஷ்யாவுல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையில ஏர்னிங்ஸ் கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கும்போது 35% யூதர்களாக இருக்காங்க. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க யூதர்கள் அதிகமா இருக்காங்கும் போது இங்க போர் செஞ்சா அது அவங்க நாட்டுக்குள்ளே பிரச்சனையை கொடுக்கும். அதனால ரஷ்யாவை போய் இஸ்ரேலும் தீண்ட மாட்டாங்க, இஸ்ரேலை ரஷ்யாவும் சீண்ட மாட்டாங்க. 2 பேர் தனியா தான் இருந்துப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட அவங்க ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அதை அப்படியே சமாளிபிகேஷன் பண்ணிடுவாங்க. இவங்களும் பதில் கொடுக்கணும்னா கூட நேரடியா கொடுக்க மாட்டாங்க, ஈரான் மூலமாகவோ இல்ல அதுவும் அவங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் மூலமா தான் கொடுப்பாங்களோ தவிர நேரடியாக இனி ரஷ்யாவோ இல்ல இஸ்ரேலோ தாக்கி கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால அமெரிக்கால உள்ள இது வேர்ல்டு வார் 3ங்கிறதுலாம் சான்ஸ் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது.
அப்ப ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு யூதர்களுடைய தேவை அவங்களுடைய நாட்டிலேயே 35% இருக்குதுங்கும் போது அவர் அதை வந்து கருத்துல வச்சுதான் வந்து புட்டின் அவர்கள் வந்து செயல்படுவாரு. இது முதல் விஷயம். அப்பனா வந்து அந்த போருக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, லெபனானுடைய ஆர்மி நேரடியா குதிக்க போறாங்க, அவங்களுடைய கவர்மெண்ட் ஆட்களே வந்து நேற்று வந்து ஒரு பெரும் தாக்குதல்ல 27 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்று சாயங்காலத்துல இருந்து விஷயம் வந்துச்சு. அப்படியே இறந்திருந்தாலும் கூட கவர்மெண்ட் உள்ள வராது. ஏன் வராதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கமெண்ட்ல கூட கேக்குறாங்க, லெபனான்ல வந்து அயன்டோ மாதிரியான வான்பரப்பு சாதனங்கள் இல்லையா, அவங்க வந்து விமானங்களை சுட்டு தள்ள மாட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேக்குறீங்க. முதல்ல லெபனான் கவர்மெண்ட் அதிகமான ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறது உண்மை. அதாவது வான்பரப்பு சாதனங்கள்லாம் வந்து இல்லைங்கிறது வந்து உண்மையான விஷயம். அதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது. 2000 ஆண்டு பாத்தீங்கன்னா 2000 அப்ப ஒரு பெரிய விபத்து நடந்துருது லெபனான்ல, அதுவும் தலைநகரத்திலே நடந்துருது. அதுல பெரும் சேதத்தை வந்து பெய்ரூட் சந்திக்கும் போது யார் உதவுறதுக்கு இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, எப்பயுமே அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, காலம் பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. கரெக்டா வந்து என்ன பண்ணிடுவாங்க, உதவி செய்யறோங்கிற பேர்ல அவங்கள வந்து கையங்காலமா பிடிச்சி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அமெரிக்கா வந்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், காசு கொடுக்குறோம், அந்த காசுல நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை வராத அளவுக்கு இவ்வளவு பெரிய விபத்துகள் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் சீர்படுத்திக்கிறதுக்காக நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனா எந்த ஆயுதத்தையும் அதை கொண்டு நீங்க வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு, ஃபியூச்சர்ல வந்து நாங்க உங்களை வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக வந்து இஸ்ரேலுக்காக தாக்க வந்தாலும் அது கூட வந்து நாங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நீங்க வந்து எங்களுக்கு எதிரான சில விஷயங்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, உள்நாட்டுல வந்து செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க பேசி அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து வாங்கிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமெரிக்கா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில லெபனானுக்கு போய் உதவுறாங்க, அதை அமெரிக்கா நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஹெல்ப் வந்து பார்த்தா லெபனானுடைய கவர்மெண்ட்டை இருந்திருக்கு. அதனாலதான் லெபனான்ல இப்ப பிரச்சனைன்னு வந்த போது உடனே பிரான்ஸ் என்ன சொன்னாரு, மெக்ரோன் அவர்கள், நாங்க வந்து உதவி செய்யறோம்னு சொன்னாங்க. அது இல்லாம மத்த நாட்டுல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இழக்கிறது வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம்னு சொல்றாங்க. காசால பொதுமக்கள் இறந்தா பேசாம இருக்கிறாங்க, ஆனா லெபனான்ல பொதுமக்கள் இறந்தா தவிர்க்க வேண்டிய விஷயம்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அவங்க அமெரிக்கா கூட ஒரு மறைமுகமான ஒரு டைஅப்ல இருக்காங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அப்படிங்கறதுனால இவங்க வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பிரான்ஸ் எல்லாம் நேரடியாக போர்க்கப்பலை எல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா உதவி செய்யறாங்களோ இல்லையோ, ஆனா லெபனானுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கோம்னு சொல்லிட்டு போன வாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 தடவையாவது அறிக்கை விட்டுருப்பாரு. அப்படிங்கும் போதே தெரிஞ்சுக்கலாம், லெபனான் கவர்மெண்ட்டை முதல்ல நாம எதிர்பார்க்கிற மாதிரியான ஃபெசிலிட்டி இல்லவே இல்லை ஆர்மியில. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்க எதிர்த்து போரிட மாட்டாங்க, ஏன்னா அமெரிக்கா அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறனால அவங்க இதை வந்து செய்ய மாட்டாங்க. மூணாவது ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா, அங்க இருக்கிற 3ல ஒருத்தவங்க ஜூஸா இருக்காங்க. அதாவது எண்ணிக்கையை நம்ம சொல்லல, நம்ம என்ன சொல்றோம்னா யார் வந்து பொறுப்புல இருக்கிறாங்களோ அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய தலைமைகள் இருக்காங்கல்ல, பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த சீஃபா இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அதுல 3ல ஒருத்தவங்க யாரா இருக்காங்கன்னா, ஒருத்தவங்க யூதர், ஒருத்தவங்க கிறிஸ்துவர், இன்னொருத்தவங்க முஸ்லீம். அந்த முஸ்லீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா சுன்னா பேசக்கூடியவங்க, சியா கொள்கை கொண்டவங்கன்னு சொல்லிட்டு 2ஆக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அங்க 4 பேர் 4 விதமா இருந்துட்டு இருக்கும்போது எப்படியுமே ஒரு ஒத்துமை வராது. அவங்க எல்லாருமே விலகிதான் நிற்பாங்களோ தவிர கண்டிப்பா உள்ளக்குள்ள வரமாட்டாங்க. எல்லாரும் முஸ்லீம், எல்லாருமே பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வந்தாதானே இவங்க எல்லாம் ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கு. அதனால லெபனான் கவர்மெண்ட் குதிச்சிரும்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, சிரியா போர் செய்யுங்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லை. இது ரெண்டும் இல்லாம காசா விஷயத்த நல்லா மறக்கடிக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இது மூணும் இல்லாம இன்னொரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, நேத்து வந்து கத்தாருக்கு யார் போயிருக்காருன்னா பெசக்சியன் அவர்கள் வந்து போயிருக்காங்க. முஸ்லீம் நாடுகள் எல்லாம் போய் பார்த்து மீட்டிங்லாம் இருந்திருக்கு, அங்க பேசியிருக்காங்க. எப்பயுமே இவங்க மீட்டிங்கை போடுவாங்க, அந்த மீட்டிங்ல ஒரு பிரயோஜனம் நடக்காது. ஆனா பெசக்சின் அவர்கள் கேட்டிருக்காங்க, இப்ப கூட நீங்க ஹெல்ப் பண்ணாட்டினா எப்ப பாஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு முஸ்லீம் நாடுகள்கிட்ட. உடனே முஸ்லீம் நாடுகள் ஏதாவது ஒண்ணு அறிக்கையை விடணுமே, அதுக்காகவே ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் நாங்க நியூட்ரலா இருக்க விரும்புறோம். நியூட்ரலா என்ன அர்த்தம்னா பொதுவா இருக்க விரும்புறோம், அதனால தயவு செஞ்சு ஈரானை தாக்குற மாதிரி இருந்தா எங்களுடைய வான்பரப்பை மட்டும் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கக்கூடிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நமக்கே தெரியும், ஜோர்டானுடைய வான்பரப்புல இருந்து மட்டுமே 30 பேலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது ஈரான் அட்டாக் பண்ண போது. அந்த அளவுக்கு தான் இவங்களா ஒத்துமையா இருப்பாங்க. இவங்கள்ட்ட கேட்டதுக்கு இவங்க ஒன்றெல்லாம் இணையில, அதுக்கு பதில் இப்படி ஒரு நாங்க நியூட்ரலா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசனை சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்ப இவ்வளவுதான் நேத்து அந்த மீட்டிங்ல நடந்த அதிகபட்சமான நல்ல விஷயம்னு சொல்ல முடியும். அப்படியே வந்து நம்ம கடைசியா லெபனான்ல என்னதான் தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். ஏன்னா தரைவழிக்குள்ள வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம சொன்னோமா, மறுபடியும் அடுத்த படையை அனுப்புனாங்க. 5 இடங்கள் வழியாக உள்ள வர பாக்குறாங்க. அதுல முதல் 3 இடத்தை விட கடைசி 2 இடம் இருக்கு பாருங்க, முக்கியமான இடத்துல கடுமையான தாக்குதல் நடந்து அங்கேயும் வந்து பலரும் இறந்திருக்காங்க.
அதை இன்னைக்கு இஸ்ரேலே ஒத்துக்கிறாங்க. நம்ம நேத்து வந்து பார்க்கும்போதே இந்த பக்கம் லெபனான் தரப்புல இருந்து வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க 20க்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க, 40க்கும் மேற்பட்டவங்க காயமடைந்திருக்காங்கன்ட்டு. அதுலயே இஸ்ரேல் 8 பேர்த்து தான் ஒத்துக்குச்சு இறந்தாங்கன்ட்டு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல்லாம் இன்னும் அவங்க வெளியிடவே இல்லை. ஒரு 2-3 நாள் கழிச்சு வெளியிடுவாங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும், அவங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கையில மறக்கடிக்க வச்சு ஒரு 2, 3, 1ன்னு சொல்லிட்டு கம்மியா சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது லெபனானுடைய எல்லைக்குள்ள நுழைய முற்பட்ட ராணுவம் அடி வாங்கி பின்வாங்கியிருக்கு. இது 3வது அடி. நேற்றைய இரவு, நேற்றைய பகல், அதுக்கு முந்தின நாள் இரவு 3 தடவை பாத்தீங்கன்னா உள்ள போகிறதுக்கு முயற்சி பண்ணி இன்னுமே உள்ள போகாம இருக்காங்க. இது நல்லாவே காமிச்சு கொடுத்துருச்சு அவங்க எந்த அளவுக்கு வந்து தரைப்படையில வந்து வீக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஃபைனலா ஒரு விஷயத்த சொல்லணும்னா, ஈரான் தாக்குனாங்க, எவ்வளவுதான் நஷ்டமாச்சு அப்படின்னு கேட்டா 10,000 கோடி வந்து இஸ்ரேல் தரப்புல நஷ்டமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. F-35 விமானமே அழிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் வந்து ட்ரோன் ஷாட் இருக்கு பாருங்க, ட்ரோன் ஷாட்டே வெளியிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த விமான நிலையத்தை ஃபுல்லா காட்டுறாங்க. நெவாட்டிம் ஏர்பேஸ் ஃபுல்லாவே காட்டப்பட்டா அங்க வந்து பெரும் விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா அதை பார்த்தவங்களே சொல்றாங்க. யாரெல்லாம் அதை மறுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களே பொதுவா இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா இதெல்லாம் 15ல இருந்து 20ங்கிறது வந்து கன்ஃபார்மா ஆயிருக்கும் அப்படிங்கிறதே சொல்றாங்க. அதை வச்சுதான் ஈரான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க 20 வந்து விமானங்கள் நாங்க அழிச்சிருக்கோன்ட்டு. அந்த தகவல் உண்மையா இருந்தா ஒவ்வொரு விமானங்களும் எவ்வளவு விலை மதிப்பிலானதுன்னு சொல்லி பாத்துக்கோங்க. அதனாலதான் 10,000 கோடி நஷ்டத்தை சந்திச்சிருக்குது. இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.